ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ, ஏங்க இப்ப கூப்பிட்டுருக்கியா? இப்பதானே கொஞ்சம் முன்ன ஸ்டேஷன் போனா ராத்திரி கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னியா? அது பிறகு இப்ப கூப்பிட்டுருக்கியா? ஏ ரோஹித், என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேசாம உங்களால இருக்கவே முடியல கண்டியலா? மொன்னா கட்டி ஜெனி, உன் குடும்பத்துல உள்ளவியலுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? அதெல்லாம் உங்க குடும்பத்துல உள்ளவியலை விட நிறையவே இருக்குனா? அதான் தெரியுதே. இங்கங்க, நீங்க போன் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க யாரும் அழுதுகிட்டலாம் இல்ல. போன் பண்ணதை எடுத்த வாயோட என்ன குடும்பத்துல உள்ளவியலுக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேக்குதியா? அதெல்லாம் உங்க குடும்பத்துல உள்ளவியலை விட என் குடும்பத்துல உள்ளவியலுக்கு நிறையவே அறிவு இருக்கு. மொன்னாங்கட்டி அறிவு பாய பொழந்துகிட்டு இருக்கேன். ஏடி, நான் தெரியாம தான் கேக்கேன். உங்க அப்பே பண்ண வேலையால தான் இத்தனை வருஷம் நீயும் வானன்னு கஷ்டப்பட்டு இருக்கியா? அடுத்து இப்ப அவனையும் அவுத்து அடிச்சு விட்டுருக்கியா? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? நான் சாரா. லவர் 1 லவர் 2 எல்லாம் இருக்காவளோ, ஆளு மாத்தி கூப்பிட்டுட்டியலோ? அடிங்க மவளா, உன் கூட கேட்டு தம்பியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடிச்சு பரத்தி விட்டுட்டியலோ? எந்தாலையும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. வாய் மூடுங்க ரோஹித். என்ன தெரியாம தான் உங்ககிட்ட கேக்கேன். ஓயாம என்ன தம்பியை திட்டலனா உங்களுக்கு உறக்கமே வராதா? ஆமாண்டி, உன் தம்பியை திட்டனானே நான் கோயிலுக்கு நேச்ச போட்டிருக்கேங்கண்டியா. செய்யதெல்லாம் கிறுக்கு பிடிச்ச வேலை. உங்களுக்கு என் தம்பியை திட்டலனா உறக்கமே வராது. ஆனா அவன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமாங்க? யாருமா, உன் தம்பிக்காரனா? பிறவே இல்லையா பின்ன? நான் கோவத்துல நீங்க வேண்டான்னு சொன்னதை என்ன மேல என்ன கோவப்பட்டான்னு தெரியுமா? உங்களுக்கு வேற பொண்ணு பாக்கிறதுக்கு சொன்னதும் கோவப்பட்டுக்கிட்டு என்கிட்ட பேசவே இல்ல தெரியுமா? 2-3 நாள் அப்படிப்பட்டவன கூறுகட்ட தம்பின்னு சொல்லுதியா? ஆனா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது கண்டியலா. நீங்க போலீஸா பொறிக்கான்னு எனக்கே சந்தேகமா இருக்குனா? ஏன் பய மூடி, இவன மாதிரி பட்டவியலுக்கு நான் பொறுக்காவே எடுத்துக்கிட்டு போறேன். வயசு எத்தனை ஆகுது? உன் தம்பிக்கு 21 வயசு ஆகுது. எப்ப பாரு காதல தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. என்னைக்காவது படிச்சு முடிச்சுக்கிட்டு வேலைக்கு போறத பத்தி ஒரு நாள் கவலைப்பட்டு பேசியிருப்பானா? அதெல்லாம் என் தம்பி கவலைப்படாமலே படிப்பான். என் தம்பி மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு மேல அதிகாரியா வந்து உங்களே மிரட்டுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு. என்னமோ என் தம்பி வந்து உங்க தங்கச்சிக்கு கையை பிடிச்சு இழுத்த மாதிரி தாம் தூம்னு எப்ப பார்த்தாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்குதியா? ஒரு நேரம் அவனை கண்ணுல காண முடியாது இல்ல, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்குதியா? முந்தியெல்லாம் வீட்டுக்கு வர நேரத்துலதான் என்ன மாதிரி கரிச்சு கொட்டிக்கிட்டு போவியா? இப்ப போன் பண்ணி அலறிக்கிட்டு இருக்குதியா? ஏய் பய மூடி, இங்க பாரு, இப்ப போனை வைக்க. இந்நாளைக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். போன பண்ணிக்கிட்டு போன வைக்கேன்னு சொல்லியதுக்கா என் தம்பி இப்படி நேரமா அறுன்னு அறுத்தாரு. இங்கடி கேக்குதா? கேக்குதேன். அவன நாள அரப்ப அரைக்கலனா உங்களுக்கு உறக்கமே வராதே. இங்கறேன், இப்ப போனை வைக்க. நம்ம ஒரே ஒரு நிமிஷம் தான் உனக்கும் தம்பிக்காரனுக்கு டைம். அவனுக்கிட்ட சொல்லி அவன் வாட்ஸ்அப்ல போட்டிருக்க ஸ்டேட்டஸ் டிபி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியா? என்னமோ ஒரு நிமிஷத்துல. அவன் என்னமோ வச்சுக்கிட்டு போறான், உங்களுக்கு என்ன? வந்தேன்னு வச்சுக்கான், அவன் தலை ஜீவனால ஜீவ பாத்துக்கான். காலேஜுக்கு போய் படிச்சு நல்ல வியாலிக்கு போன அனுப்பி விட்டா இவன் பெரிய மன்மதன். என்னமோ ஒரு நிமிஷத்துல வாட்ஸ்அப் டிபி ஸ்டேட்டஸ் எல்லாம் ரிமூவ் ஆகலன்னு வச்சுக்கான். அடுத்த 10வது நிமிஷம் நான் அவன் வீட்டுல இருப்பேன். சென்னனும் தொப்பி போட்டுக்கு எல்லா கர்மத்தையும் டெலீட் பண்ணதுக்கு வைக்க. இல்ல நான் வந்து அவனுக்கு யாருன்னு காட்டேன். ஒரு நேரம் இந்த பையல கண்ணுல காண விட மாட்டேங்காரு. அவன் என்னமோ வச்சுக்கிட்டு போறான், இவருக்கு என்னவா? என் தம்பியை பார்த்தாலே இந்த ஆளுக்கு பியாய் பிடிச்சிட போல. இனிமே வியாப்பில் எடுத்துதான் பியாய வரட்டணும். என்ன இளவையும் போட்டு தொலையட்டேன். அந்த ஆளுக்கு தெரியாம போட்டு தொலைக்கலாம்ல. அப்படி என்னதான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. இனிமே இவனுக்கிட்ட சொல்லணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாம போட, ஹைட் பண்ணிக்கிட்டு போட அப்படின்னு. அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். இவன் அப்படி என்ன? அட கடவுளே, இந்த நாய்க்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். எம்மா பொறவு பின்ன அந்த ஆளு கூவாம செஞ்சு வைக்கிறது பூரா பைத்தியக்கார வேலை. பொறவு பின்ன அந்த ஆளு அறுக்காம கொஞ்சமா செய்வாரே. இப்படி ஒரு கூறு கிட்டவனா நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. 24 மணி நேரம் உண்டனா 24 மணி நேரமா பெண்ணுன்னு சொல்லிட்டு தான் அலையான். என்ன எத்தனை இன்டர்வியூ நடக்கும் காலேஜ்லயே. இந்த பிள்ளைக்கு அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. நல்ல வேலைக்கு போய் முன்னேறுவான் போலதான் இருக்கு. எந்தாலையும் போட்டு எல்லோல சூடு சொரணா இருக்காதாப்பா இப்படி எல்லாம் போறதுக்கு. எல்லாருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இவன் என்ன நிம்மதியா கிடந்து உறங்கியான். அந்த ஆளு என்கிட்ட கூவிக்கிட்டு கிடக்காரு. இவனுக்கு உறக்க ஒரு கேடை. சுனாமி சுனாமி. என்னது சுனாமியா? நீயா? கனவா? நான் கூட சுனாமி தான் வந்துட்டோம்னு நினைச்சேன். அதானே, நாங்க எல்லாம் சுனாமிலேயே சுமிங்க போடுவோம். என்ன கிறுக்கு வேலையை பார்த்து வச்சிருக்கேன். அந்த ஆளு ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு எனக்கு போன் பண்ணி தான் தூம்னு கத்தியாரு. இங்க இப்ப நீ எலும்பேலன்னு வச்சுக்க. பாத்ரூம்ல இருந்து ஒரு பேக்கெட் தண்ணியை மூஞ்சிலே கொண்டு ஊத்துறாலும் ஊத்திரும் பாத்துக்க எலும்பு. நீ எலும்பல. இந்த குட்டிகளுக்கு வேற வேலையே இல்ல. எலும்பல சொன்னானே அந்த ஆளு பியாய் பிடிச்சு வீட்டுக்கே வந்தாலும் வந்து விடுவாரு. யாம்பிட்டி சென்னு உறங்கலான்னு பார்த்தா உறங்கவும் விட மாட்டியா? இல்லனாலே அந்த ஆள
கிடையாது. கண்ணுல காண விட மாட்டாரு. உன்னை பாக்கச்சுல எல்லாம் அவருக்கு கால்ல மணி கட்டி விட்ட மாதிரியே ஆட ஆரம்பிப்பாரு. இதுல நீ வேற நாயை போல வேலை பார்த்து வச்சிருக்க. இல்லனாலே அந்த ஆள் 24 மணி நேரமா காக்கி கலர்லயே இருந்து ஸ்டேஷன்ல இருக்க ரவுடி மாரோல எல்லாம் பொழந்து கட்டியாரு. சரி, என்னையும் ஊட்ட வைக்க மாட்டாரா? இங்க சாரா அந்த ஆளுக்கு போலீஸ் திமுறா ஸ்டேஷனோடய நிறுத்த சொல்ல. என்கிட்ட ஓவரா வாலாட்டிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கான். அது பிறகு உங்க கல்யாணத்தை நானே நடத்தது கூட மாட்டேன். தாலி ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நடத்தினால நிறுத்தி விடுவோம் பாத்துக்கான். என்னெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷத்துல இப்ப போன் பண்ணியதான் சொல்லி விட்டுருக்காரு. உன் ஸ்டேட்டஸ் டிபி எல்லாம் பார்த்து கொதிச்சு போய் இருக்காரு. ஸ்டேஷன்ல அக்யூஸ்டுக்கு ஃபைல நோண்டியதோட அந்த ஆளை நிறுத்த சொல்ல. தேவையில்லாம நோய் நோயின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாருன்னு வச்சுக்கான். என்ன உன் புருஷனுக்கு அவர் தங்கச்சி எனக்கு கட்டி வச்சு அழகு பாக்கலாம்னு நினைக்காரோ? இங்க இத மட்டும் அவர் கேட்டாருன்னு வச்சுக்கான். இங்க கவின அவர் தங்கச்சிக்கு மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. யாரு அத ஹெட்பைட் பிடிச்சவளா? உனக்கு அவளுக்கு மேல கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அத பத்தி பேசாத. கல்யாணத்துக்கு அந்த பிள்ளை வருமா? வந்துகிட்டு போட்டு எனக்கு என்ன? நீ எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் சிரிச்சு பேசிய மாதிரி அவளுக்கிட்ட வச்சுக்க கூடாது. அவ உலக அழகியாவே இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் வெறிக்க ஒரு பொண்ணுனா அது அந்த ஆளுக்கு தங்கச்சியை மட்டும்தான். அவ மூஞ்ச கூட பாக்கிறதுக்கு நான் விரும்பல. இங்க கவின நான் திருப்பியும் சொல்லேன், அவளுக்கிட்ட எந்த வம்ப நீ வச்சுக்க கூடாது. நீ பிள்ளைகளுக்கு கூட வம்பு வச்சுக்க மாட்டதான். ஆனா எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் நல்லா பேசுவேன். அவ இப்படி வராள்னா நீ அப்படி போயிருக்கணும். நீ வேற பிள்ளைகளுக்கிட்ட பேசியதுக்கே அந்த ஆளு தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு கிடப்பாரு. வாடி அவ பெரிய உலகாலைக்கு ஐஸ்வர்யராயி. இப்ப என்னவா உன் புருஷனுக்கு? ஐயோ இல்ல அந்த கர்மத்தை எல்லாம் டெலீட் பண்ணி தொலையாம்ல. என்னமோ கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு போன் பண்ணுவாரு திருப்பியும். என்னன்னே தெரியல, உனக்கு கண்டாலே ஆக மாட்டேங்குது. ஏன் போனு, ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஏன் டிபி, நான் என்ன வேணாலும் போடுவேன், என்ன வேணாலும் வைப்பேன். அவரை ஹைட் பண்ணிக்கிட்டாவது போடலாம்ல உனக்கு. அந்த ஆளுக்கு உறுத்தலா இருந்ததுன்னா என் நம்பரை டெலீட் பண்ண சொல்லு. அதை விட்டுக்கிட்டு எனக்கிட்ட வந்து அலறிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதான். இது ஏன் ஸ்டேட்டஸ், ஏன் டிபி, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. எங்க இவ்வளத்தையும் குடிச்சுக்கிட்டு வேலையை பார்க்கலாம்ல? வச்சுக்கிட்டு போதியா, குடிக்கலாம், வேலையா இருக்கான்ல. ஆமா, நான் வச்சுக்கிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. கப்ப எடுத்துக்கிட்டு போலான்னு வரேன், இப்பயும் அப்படியே இருக்கு. வச்சுக்கிட்டு போமா, வேலை இருக்குன்னு சொல்லியா, பொறவு குடிக்கலாம். இந்தாங்க குடிச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. வச்சுக்கிட்டு போதியா, வேலை இருக்கு. முத குடிச்சுக்கிட்டு கப்ப தாருங்க. கப்ப எடுத்துக்கிட்டு போறதுக்காண்டி தான் வந்தேன். இவளுக்கு கப்பு பிளேட் பஞ்சாயத்து ஒரு நாளும் தீராது. போதும். என்னமோ கொஞ்சம் தான் இருக்கு. போதும் தியா. இவர் ஒரு டாக்டரா, சாப்பிட்ட மருந்து மாத்திரைகளுக்கு நல்ல ஹெல்த்தா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கான். போதமா, எடுத்துட்டு போ. இத முதல்ல எடுத்து குடிச்சிருக்கலாம்ல. கிட்ட தானங்க வச்சுக்கிட்டு போனேன். கால அடிபட்டுக்கு சரி, கையால தானே எடுத்து குடிக்கணும். கையால தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான். அப்படி ஆஸ்பத்திரிக்கு போகாம என்ன வேலை பாப்பியலோ? ஏண்டி ஒரு ஆஸ்பத்திரியோட எம்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட்ஸ் பாக்கியது மட்டும் தான் வேலை நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? இல்லங்க, எப்பயே வச்சுக்கிட்டு போனேன், எடுத்து குடிச்சிருக்கலாம்ல. இப்ப மடக்கு மடக்குன்னு பாதியாவது குடிச்சியலாம். இத முதல்ல குடிச்சிருக்கலாம்ல. எம்ம தாயே, தப்புதாமா மன்னிச்சுக்கான். இந்த கப்பை எடுத்துக்கிட்டு போறதும் பிளேட் எடுத்துக்கிட்டு போறதையும் விடவே மாட்டேன். கிட்ட நின்னாவது குடிக்க வச்சுக்கிட்டு கப்பை எடுத்துக்கிட்டு போகாம உனக்கு திருப்தி ஆகாது என்ன? அர்ஜுன், அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்காண்டிதான். எம்ம போதமா, எல்லாருக்கும் தெரியும். உன் கப்பு பைத்தியத்தை பத்தியும் பிளேட் பைத்தியத்தை பத்தியும் ஊருக்கே தெரியும். பொறப்புனா இன்னே போட்டுக்கிட்டு போறேன்னு வச்சுக்கிடுங்க. கொஞ்ச நேரத்துல எறும்பி ஈயெல்லாம் வைக்க ஆரம்பிக்கும். அது பிறகு எனக்கு தாங்க ஒரு வேலைக்கு 2 வேலை. அது முதல்ல எடுத்துக்கிட்டு போனேன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வேலையோட முடியும்ல. அதனாலதான் நின்னு வாங்கிக்கிட்டு போறேன். என்னைக்காவது ஒரு நாள். சரி, இப்பதான் காலு சரியில்லை, நல்லா நடந்துகிட்டு இருக்கச்சுல என்னைக்காவது ஒரு நாள் கீழே கப்ப எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? திரும்ப நான் தான் வந்து எடுத்துக்கிட்டு போனோம். சரிம்மா, நீ செய்யதான் சரி போதுமா. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பாத்திரம் சிப்ஸ கொண்டு வச்சுட்டு பிளேட்டு தாங்கன்னு கேட்ட கண்டியா? அப்பயே புரிஞ்சுட்டு குட்டச்சி என் பொண்டாட்டிக்கு புத்தி எந்த அளவுக்குன்னு. என் மூஞ்சிக்கம்னு புகழாதுங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. தெரியுதுமா, தெரியுது. சரி, காலமா விடிஞ்ச நேரத்துல இருந்தே வேலை. சரி, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காண்டி கொஞ்சோல நேரம் உங்ககிட்ட இருந்து பேசலான்னு பார்த்தா நீங்க அப்பல இருந்தே இந்த லேப்டாப்பை கொட்டிக்கிட்டே இருக்குவியா. கவின் வேற இன்னைக்கு ஜனன்னு உறங்க போயிட்டான் போல. கீழே ஹால்ல அவன் இருந்தா கலக்கலான்னு இருக்கான். இப்ப என்ன, கொஞ்ச நேரம் இருந்து பேசணும் அவ்வளவுதானே? இல்ல, நீங்க லேப்டாப்லயே உங்க ஆஸ்பத்திரியை கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க கண்டியலாம். அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க. எவ்வளவு வேலையா இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கான நேரத்தை ஒதுக்கி வந்தா ஆம்பளை. சரி, துணி துவைக்கிறதுக்கு இருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம் இருந்துக்கிடுங்க, பாத்ரூம்ல கிடைக்க துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துறீங்க. தியா, என் போன் டேபிள் மேல இருக்கு, கொஞ்சம் எடுத்து தாயா, தந்துட்டு போ. சரிங்க, இந்தாங்க, இப்ப வந்துறீங்க. இவ்வளவு நேரமும் ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்ப கால் சரியாம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பேன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இருங்க, இப்ப வரேன். உனக்கு இந்த அளவுக்கு கொழுப்பு கூட்டிட்டா? என்னங்க, எதுக்கு கூப்பிட்டியா? ஏமா இதை கொஞ்சம் படிச்சு பாருமா.
என்னங்க இது? படி, படிச்சுக்கிட்டு கேளு. எனக்கு எப்பயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியது நீதானே. எதுக்கு இவர் இப்படி கோவப்படுறாரு? இவர் கோவப்படிய மாதிரி அப்படி என்னதான் இப்ப நடந்துட்டான்? எப்படி அலங்கோலமா இருக்கா? உனக்கு உன் குழந்தை சப்போர்ட் பண்ணுவான், உன் குழந்தைக்கு நீ சப்போர்ட். கொஞ்ச நாளைக்கு முந்தி நீ இருந்த மாதிரி இருக்காங்க கண்டியா. அடுத்த வேலையெல்லாம் கிறுக்காக்கி, அடுத்த வேலையெல்லாம் கோவப்படுத்தி, அப்படியே உன் புத்தி உன் குழந்தைக்கு வந்திருக்கு கண்டியா. இப்ப என்னத்துக்கு என்கிட்ட கோவப்படுதியா? அவன் செஞ்சு வச்சிருக்க வேலைக்கு உன்னால வாயை மூட முடியல கண்டியா. அந்த அளவுக்கு கேனத்தனமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். மத்த வீட்டுல டென்ஷன் படுத்தியதே இவனுக்கு வேலையா போச்சு. ஏங்க, நான் அதுக்கு ஷாக்கானே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அதை பார்த்து ஷாக்காவே இல்லைங்க. எனக்கு இன்ப அதிர்ச்சியே வேற. யா இல்லங்க, கவிதை டானன் கூப்பிட்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா கண்டியலா கவிதைக்கு நம்பர் டானன் சேவ் பண்ணிருக்குதியா? குடி போனா இங்க இருங்க. விளையாடாம போன கொடுப்பியா? குடுக்கேன். அவனை யாராவது டானன் கூப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆனா உங்க போன்லயே டானன் பதிச்சு போட்டிருக்குதியா? டானுங்கிற பேரு உங்களுக்கு அவ்வளவுக்கு பிடிக்குமாங்க? போன கொடுப்பியா? டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் எதையும் மறைக்கப்படாதுன்னு சொல்லுவாவ. இதுக்கு கூட என்னமோ ஒண்ணு இருக்குங்க. பொண்டாட்டி கிட்ட இருந்து போனை பாதுகாக்கப்படாது. எல்லா சீக்ரெட்ஸும் பொண்டாட்டிக்கு தெரிய மாதிரியே தான் இருக்கணும். நீங்க பிடுங்கத பார்த்தா வேற ஏதோ ஒரு எக்ஸ் இருக்கும் போல தெரியுதே. ஏற்கனவே அந்த மேல கொலை வெறியில இருக்கேன். நீ பல்ல காட்டிக்கிட்டு நிக்காத. நீங்க எனக்கு புரியவே இல்லைங்க. டானன் கூப்பிட்டாலே உங்களுக்கு கோவம் வரும். ஆனா உங்க போன்ல டானன் சேவ் பண்ணி வச்சிருக்கியா? அந்த பியார பிடிச்சு போய் டானன் பதிச்சு வச்சிருக்கேன்னு மட்டும் நினைக்காத. பிறகு சிரிக்காததியா, நான் தான் சொல்லம்ல. இந்த பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா வரான், கோவமா வரான். இந்த நாள படிக்காம சுத்திக்கிட்டு தானே தெரிஞ்சான். இப்ப தானே எல்லா பாடத்தையும் படிச்சு பாஸ் பண்ணிருக்கான். அவனுக்கு பியார என்ன போன்ல பார்த்தாலே எனக்கு கோவம் வரான். அப்ப எல்லாம் போய் திட்டிக்கிட்டே வருவேன். படிக்கணும் நக்கற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டு அவனை மோட்டிவேட் பண்ணதுக்காண்டி தான் டானன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏங்க, நம்பிட்டேன், புரிஞ்சுது. ஒழுங்கு மரியாதையா முத அவனை கூப்பிட்டு. இன்னைக்கு அவனுக்கு வால் தனத்தையில நான் வெட்டி எடுக்கேன். எங்க பிச்சை எடுக்க போறேன் நான் பாக்கணும்ல. ஏங்க, அது பிச்சை இல்ல, தட்டோடு. ஒழுங்கு மரியாதை அவனை போய் கூப்பிடு. அவனுக்கு வால் தனத்தையில இன்னைக்கு நான் வெட்டி முடிச்சு எடுக்கேன். அடுத்த செமஸ்டரும் தொடங்கியாச்சு. வேலைக்கு போறதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியானா? இந்த செமஸ்டர் முடியதுக்கு முந்தைய நல்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கான். பரிச்சை முடிச்சதும் வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு தெரிய மாட்டானே, வேலைக்கு போயிருவானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் தட்டு தூக்கிறது கத்திரியான் இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு கூப்பிடு. ஒரு நாள் வேலைக்கு போறத பத்தி பேசியிருப்பானா? ஒரு நாள் வாய் திறந்திருக்க மாட்டான். எப்ப பாரு காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு சுத்திட்டு தெரியான். எனக்கு இருக்கு அவனுக்கு கூப்பிட வேணாம தான். இனிமேலாம் பூ விக்காது போலயே. இந்த வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் இருக்கும் போலயே. ஏப்பா, பூ வேணுமா? பூ இல்லங்க, வேண்டாம். கோயிலுக்கு சாமி கும்பிட்டதுக்காண்டி வந்தேன். பொண்டாட்டிக்காண்டி காத்துக்கிட்டு நிக்கிறியோ? சாமி தான் கும்பிட்டாச்சுலாம். ஒரு 2-3 முழத்துக்கு பூ வாங்கிக்கிட்டு போலாம்ல. பொண்டாட்டிக்காண்டி காத்துக்கிட்டு நிக்கிறியோ? இல்ல, அம்மா கூடால வந்தேன். பூவெல்லாம் வேண்டாங்க. ஏன்பா, கல்யாணம் ஆயிட்டா? ஆ, பொண்டாட்டி உனக்காண்டி காத்துக்கிட்டே இருப்பா. 3-4 முழத்துக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்ல. இல்ல பாட்டி, அவ பூலாம் வைக்க மாட்டான். அம்மா என்னத்துக்கு கொடை பிடிச்சிருக்கியா? இப்ப வெயில் தான் இல்லையே. வெயில் இல்லதான் கண்ணா, ஆனா பனி தொழியுது. அப்பப்ப லேசா மழை தூத்திக்கிட்டே இருக்குது. உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, வெளியே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். 3 முழத்துக்காவது பூ வாங்கிக்கிட்டு போலாம்ல. பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாள்ல. இல்ல பாட்டி, அவ பூவெல்லாம் வைக்கிறது இல்ல. நான் அம்மா காண்டி தான் காத்துக்கிட்டு நிக்கேன். அம்மா இப்ப வந்துருவாவ. புருஷன் வாங்கி கொடுத்த பூ பிடிக்காத பொண்டாட்டி இருப்பாளா? நீ வாங்கி கொடுத்தாதானப்பா தெரியும். புருஷன் வாங்கி கொடுத்த பூ பிடிக்காத வைக்க மாட்டேன்னு ஒரு பிள்ளைகள் வேணும் சொல்லாத பாத்துக்கான். 2 முழம் தான்ப்பா இருக்கான். 2 முழத்தையும் எடுக்கட்டா? உங்க வியாபாரத்துக்காண்டி சொல்லுதியான்னு தெரியுது. 1 முழம் தாங்க போதும். 2 முழம் தான்ப்பா இருக்கு. 10 ரூபா குறைச்சு போட்டு தாரேன். சரி, அப்பனா தாங்க. ஒரு நிமிஷம் நில்லுப்பா, பொதிச்சு தாரேன்னா. அவ பூ வச்சே நான் பார்த்தது இல்ல. இப்பதான் கல்யாணம் ஆச்சோ? இல்ல. இந்தாப்பா. கொடுங்க பாட்டி. மக்களே, இந்த ராத்திரி பூ வாங்கிக்கிட்டு நிக்க. இதாப்பா அம்மாக்காரி. ஆமா பாட்டிமா. மோனே, இந்த ராத்திரி நேரத்துல பூ வாங்கிக்கிட்டு நிக்க உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. அது அம்மா, சரியான கூறுகட்ட பொம்பளையா இருக்கா போல. யாரு? நானா பாட்டி? போறவே இல்லையா பின்ன? மவன் என்ன சொல்ல? மவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு பூ யாருக்காண்டி வாங்குவாவ? பொண்டாட்டிக்காண்டி தான் வாங்குவாவ. இந்த நேரத்துல எதுக்கு வாங்குவாவ? ஏமா வெளியா அம்மாக்காரின்னு சொல்லிக்கிறியா? மாமியார கொடுமையெல்லாம் நல்லா காட்டுவ போல இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போறவே இந்த நேரத்துல என்னத்துக்குன்னு கேட்க ஏன் தெரியாதாக்கா? மன்னிச்சிருப்பா, தெரியாம கேட்டுப்புட்டேன். அம்மா, அது அனமிக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியல, அவ பவி பூவே வைக்க மாட்டா. அனமிக்காண்டியா? சரிடா, சரி. சரியான கொடுமை பிடிச்ச மாமியாரா இருப்பா போல இருக்கேன். பூ என்னத்துக்காண்டி வாங்குவான் அது தெரியாண்டாவா? இவளை பார்த்த உடனே பெத்த மகன் இப்படி பம்மிக்கிட்டு நிக்காம பயந்து போய். இடம், நீ என்னைய பார்த்து பெரியவனா?
மா அவ என்னமோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா, வாங்க வீட்டுக்கு போவோம். ஏப்பா கேளுப்பா, என்னமோ அடுத்து சொல்லதுக்கு வராவ. என்ன பாட்டி சொல்லுங்க. பூ கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை இருக்கு பாத்துக்கா, அல்வா கடை. ஆ? அல்வாடா, அல்வா கடை. மா அதுல இருந்து 1/2 கிலோ அல்வா பொண்டாட்டிக்கு வாங்கிக்கிட்டு போ. பூ மட்டும் வாங்கி கைய வீசிக்கிட்டு போனா போதுமா? வாங்கம்மா போவோம். இருல, நான் கொடுமைக்கார மாமியாரு, நல்லதே சொல்லியாவேலாம். போய் வாங்கிக்கிட்டு வா. சும்மா இருங்கம்மா, நீங்க வேற வாங்க முத. மௌனவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சான். மௌன மருமவள நல்லா ஒன்னா வாழட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கிறானா. அதை விட்டுக்கிட்டு இந்த தாய்க்காரிய பார்த்து இந்த பையன் என்ன பெயரில் பயப்படியா? என்ன எதுக்கு கூப்பிட்டேன்? ஏடா என்ன கருமத்தை பண்ணி வச்சிருக்க? என்ன நான் என்னத்த பண்ணேன்? வீட்டை விட்டே வெளியே போவேல. இன்னைக்கு பூரா வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன். எந்த வம்புத்து முக்கம் போவேல. இப்ப எல்லாம் நான் போறதே இல்ல. ஸ்டேட்டஸ் டிபி எல்லாம் என்ன கருமான்னு கேட்டேன். பெத்த அப்பனே அப்படிப்பட்டவன் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்குதியோ. இல்ல அப்படி என்னத்த பண்ணி வச்ச? அப்பா சாவு போற காலத்துல நிம்மதியா இருக்கும் விட மாட்டியலா? நீ எப்ப என்ன கிறுக்கு வேலையை பார்த்து வச்சாலும் பெத்தவன மாதிரியே போலான்னு நினைக்கிறியான்னு என்ன வச்சு ஜாட பேசியாரு. நீ அப்படி என்ன கிறுக்கு வேலையை தான் செஞ்சு வச்ச? என்னத்துல செஞ்சு வச்ச கேட்க இல்ல? ஐயா அப்பா, நான் எந்த தப்பு பண்ணல. நீ எந்த தப்பு பண்ணாமலாம் உனக்கிட்ட கேள்வி கேட்காரு. நீ எனக்காவது கிறுக்குத்தனமான வேலையை பார்த்து வைப்ப. எனக்கிட்ட சொல்லிட்டா கிறுக்கு வேலையை பார்க்க போற. அவரு உடனே கேட்க வேலை அப்பன போலயே போலான்னு நினைக்கிறியா? அப்ப புத்தி தானே வந்திருக்குன்னு கேட்காரு. அப்பா ரோஹிதா அப்படிதான் கேட்டாரு. என்ன சோரா? ஒண்ணும் இல்லப்பா. இப்ப இவ்வளவு கேட்டதுல உங்களுக்கு என்னத்த குறைஞ்சு போச்சான்? இல்ல நீ என்ன அநியாயத்தை செஞ்சு வச்சாலும் அப்பன மாதிரி தானே சொல்லிட்டு என்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்காரு. பத்தாததுக்கு அப்பன மாதிரி போலான்னு நினைக்கிறியான்னு எனக்கிட்ட இருந்துதான் ஆரம்பிப்பாரு. அப்படின்னா என்ன தப்புதான் செஞ்சுட்டேன் நான்? எல்லாருக்கும் என் புருஷன் தானே இலக்கரமா போயிட்டாரு. கண்ணுல காண முடியதில்ல அந்த மனுஷனை. இல்ல இப்ப என்ன வேண்டாத வேலையை பார்த்து வச்சிருக்க? அப்பா வேண்டாத வேலையெல்லாம் பாக்கல. என் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு டிபி மாத்துறேன். அப்படிதான் நடந்தது. இல்ல உனக்கிட்ட தான் கேள்வி கேட்க. பெத்தவன மாதிரியே இருக்கலாம்னு நினைச்சியோ? அநியாயம் பிடிச்சவன் அப்படி என்ன செஞ்சு தொலைச்சான்னு தெரியல. நான் தப்பு செய்யச்சுல கூட என்னை திட்டத்துக்கு இவ்வளவு பேர் வரையல. இவன் தப்பு செய்யச்சுல மட்டும் எனக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்காவ. உனக்கிட்ட தான் கேட்க. அந்த காலத்துல உன்னை பெத்தவன் இருந்தது போலயே நீ மாறலாம்னு நினைக்கிறியா? இல்ல அப்படி என்னத்தான் செஞ்சு தொலைச்ச? லே மக்கா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அது பிறகு டிபியா? தியா அரை குறையமா துணியை போட்டு போட்டோ எடுத்து அத ஸ்டேட்டஸ் டிபி நல்லா வச்சிருக்கானோ? கிளவி நான் என்ன மாடன் கேளா? செல்லம்போல துணி போட்டு தானே போட்டுருக்கான். அது பிறகு என்ன? இந்த கழுவிக்கு வேற வேலையே இல்ல. ஏன்னா எனக்கு வர போற ஃபியூச்சர் ஒய்ஃப் காண்டி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், டிபி வச்சிருக்கேன். அதுக்கு எதுக்கு இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க? நீ மட்டும் இல்ல, இந்தா இவளுக்கு பார்த்து வச்சிருக்கேன் ஒரு புண்ணாக்கு மாப்பிள. அவரை பார்த்தா புண்ணாக்குன்னு சொல்லியே. போடி இவ வேற. அந்த ஆளு என்ன மதிக்கிறதுக்கு இந்த போத அந்த ஆளுக்கு மரியாதை. எனக்கு வரக்கூடிய ஒய்ஃபு காண்டி நான் ஸ்டேட்டஸ் டிபி எல்லாம் வச்சிருக்கேன். இது ஒரு குத்தமா? ஏமக்கா, இது இந்த பையன் எப்பயும் செய்யறது தானே. எப்பயும் உளறிக்கிட்டே தான் இருப்பான். எப்ப எனக்கு வருங்கால பெண்ணாட்டி வருவான். அவளை பார்த்த உடனே தீ பிடிக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே தானே. இது புதுசா? இதுக்கா கோவப்பட்டுக்கிட்டு வந்தேன்? ஏன் டீ குவார பல்ல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தான் துடிச்சுக்கிட்டு வரேன். எப்படிலாம் உனக்கு மட்டும் இப்படி கண்டென்ட் கிடைக்குது? சத்தியமா சொல்ல கவனே, உனக்கு ஸ்டேட்டஸ் டிபி எல்லாம் பார்த்துட்டு என்னால சிரிப்பா அடக்கவே முடியல பாத்துக்கா. உன் போன்ல என் ஃப்ரெண்ட் மாரோளுக்கு கொஞ்சம் பேருக்கு கான்டாக்ட் நம்பர் இல்ல கண்டியா? அவங்களுக்கெல்லாம் தனியா அனுப்பி கொடுத்து அது பிறகு குரூப்ல எல்லாம் போட்டு ஒரே சிரிப்பா சிரிக்கும். எப்படிலாம் இப்படி எல்லாம் கண்டென்ட் கிடைக்குது? கிரம் குவார பல்ல உடைச்சு கையில கொடுத்தவன் பேரு அடிக்க அடியில மூச்சு மொழியெல்லாம் பிதுங்கி பேரும் பாத்துக்கா. உன்னை பார்க்க சிரிப்பா வருதுல. கொஞ்சம் நிறுத்துறியா? சாரி நே. அப்படி அறுப்பு கூட கவிதை பத்தி தெரியாதவளுக்கு இப்படிதான் அறுப்பு கொடுக்கணும். அது இருக்கட்டும், எங்க பிச்சை எடுக்க போறேன்? அண்ணே சும்மா இரு துளசி, அண்ணி கோவப்படுவான். இல்ல எங்க பிச்சை எடுக்கிறதுக்கு ஆளு சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல. ஏன்னா நான் எங்க பிச்சை எடுக்கிறதுக்கு போறதா சொன்னேன். பொறவு தட்டோட வா துண்டோட வான்லாம் போட்டிருக்கேன். என்ன தட்டோட வா துண்டோட வானா போட்டிருக்கேன். அழகான கவிதை எப்படி கொச்சப்படுத்தாத அண்ணி. நீங்களே சொல்லுங்க, என் கவிதையை பார்த்து நீங்களே மெய் மறந்து போனியா? இல்ல ஆமாண்டா. உன் பொண்டாட்டியே சொல்லியாவா கேளு. மெய் மறந்து போனியா? இல்லங்க. இவன் என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்பாரு. பெத்தவன போலன்னு. என்னைய பெத்தவரை பார்த்து கூட நான் இப்படி பயந்தது இல்ல. ஆனா நான் பெத்து வச்சிருக்கவரை பார்த்து பயிர வேண்டியதா இருக்கு. இப்ப என்னத்துக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கேன்? இதே நான் யாரோட வீட்டுல பிறந்து இப்படி கவிதை எழுதிருந்தேன்னு வச்சுக்கான், பாராட்டி இருப்பாவ. அண்ணே உள்ள தானே? நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியா? நடுவுல என்னத்துக்குடா என்ன இழுக்க? இங்கறானே, இதே நான் வேற வீட்டுல பிறந்திருந்தா என்னைய பாராட்டி இருப்பாவ. ஏன் நான் எழுதின கவிதைக்கு அவார்டே கொடுத்துருப்பாவ. மண்ணா கட்டி எனக்கு பதில சொல்லு. எவ்வளவு கிட்ட தட்டோட வா நான் துண்டோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எங்க பிச்சை எடுக்க போறேன்? அதுக்கு பதில் சொல்லு. அண்ணே பிச்சை எடுக்கிறதுக்கு போறாவலாம், அது கவிதை. கிரண் பெத்த அப்பனை போல போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்படியே இந்த பயல போட்டு நாலு சாத்து சாத்திடலாம் போல இருக்கு. எங்க என்னத்தை குண்டக்க மண்டக்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு வந்தான்னு தெரியல. இவனை பெத்ததுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம். அர்ஜுனன், என் புள்ள கவிதை எழுதுனது ஒரு குத்தமா? இக்கேனுக்கு இருக்கீங்க கொஞ்ச நேரம் சும்மா நில்ல.
இல்லனாலே இவனை திட்டத்துல எல்லாம் என்னையும் சேர்த்து போட்டுதான் திட்டியாரு. இல்ல கவினு அரையும் குறையமா துணியை போட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுருக்கியோ? ஐயோ ரோஸ், நான் அப்படி எல்லாம் செய்வேனா? அண்ணே, ஹார்ட் ஷேப்ல தோசை சுடுறதுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணை பார்த்து நான் ப்ரப்போஸ் பண்ணியேன். யாரும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட நான் படிச்சுதான் வச்சிருக்கேன். எது அவளை முத பாக்கச்சிலே பத்திக்காம். அது பிறவிக்கு ப்ரப்போஸ் பண்ணதுல எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட திங்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். அர்ஜுனன், இது இவன் எப்பயும் பீத்திக்கிட்டு கிடைக்கிய தானே? இதுக்கா இந்த ராத்திரி உனக்கே உடம்பு தெரியல? இப்படி கூப்பாடு போட்டு கூப்பிட்டேன். உன் குழந்தை ஸ்டேட்டஸ் கொஞ்சம் படியாம். என்னங்க? படிங்க நீ. என் டேலண்ட பத்தி இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியட்டும். வருங்கால கவிஞரா என்னென்ன பாடுபடுத்தியாவ எல்லாரும் சேர்ந்து. இந்த கிளவி என்னடானா அரையும் குறையமா துணியை போட்டுட்டா போட்டோ போட்டிருக்கேன்னு கேக்குது. நான் என்ன மாடன் கேளா? அண்ணி படிங்க அண்ணி. என்ன திறமைய இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சொல்லாமலடி உன் குழந்தை. அவனுக்காண்டி நீ தானே எப்பயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிவேன். உனக்காண்டி அவனுக்காண்டி நீயும். இப்ப நான் என்ன செஞ்சேன்னு என்கிட்ட சாடுதியா? இல்ல உனக்கிட்ட தானே நல்லா தானே இருக்குன்னு கேட்கான். படிச்சு காட்டு. அவன் யாருக்கிட்ட தட்டோட காத்துக்கிட்டு நில்ல நான் துண்டோட வாரேன்னு சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு துண்டுங்கிற வார்த்தை கவிதையில வரவே இல்ல. படிடி, படிச்சு காட்டு. படிக்க தெரியாதவையெல்லாம் பிரமிச்சு போட்டேன். ஏமா படிமா? படிடி, எல்லாரும் கேட்கட்டும். அப்ப என்னதான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பான்? எனக்கு என்னன்னு படி. நீ இன்னைக்கு பட்டுக்கிட்டு தான் போவ பாத்துக்கான். அண்ணே, நான் என்ன செய்யனுக்கு? அவன் கவிதையை பார்த்து உனக்கு கோவம் வருது, எனக்கு சிரிப்பு வருது. அண்ணி படிங்க அண்ணி. என் டேலண்ட பாராட்டிய ஒரே ஆளு நீங்க தான். நீ இப்படி பேசிதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு திட்டு வாங்கி தந்துகிட்டு இருக்க. ஏமா படிமா? அது மாமா, கவினு ஹார்ட் ஷேப்ல ஒரு தோசை சுட்டான். எனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சமையலும் தெரியும். ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் கில்லி. என திறமை இதுலயே தெரியுது. ஹார்ட் ஷேப்ல தோசை சுட்டிருக்கேன் கண்டியா? எந்திரிச்சு நின்று கணம். உன் கண்ணு மூலியெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கான். அந்த தோசைய ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கான். புறவே தோசைய மட்டுமா உன் குழந்தை ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கான்? அது எனக்கு யாரும் அப்படி என்ன கவிதை எழுதிருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். படி. எனக்காக தட்டோட காத்திரு, உனக்காக தோசையோட வருகிறேன். கவிதை தட்டோட காத்திருக்கணுமா? ஆமா, புறவே அவ தட்டோட காத்துக்கிட்டு இருப்பான். இவன் துண்டோட போவான். ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்ல. அண்ணே, வருங்காலத்துல என் டேலண்ட்டுக்கு அவார்டு நிறைய கொடுப்பாவ. நீ என்ன பாரு, எழுதி வைக்க. அப்ப என்கிட்ட மேடையில நீ கேள்வி கேப்பாவ. நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வளர்றதுக்கு யாரு காரணம்னு கேப்பாவ. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். நான் இவ்வளவு வளர்ந்து பெரிய ஆளா வர்றதுக்கு காரணமே என் அண்ணன் தான். என் அண்ணன் கையாலேயே நான் அவார்டை வாங்கியேன்னு சொல்லுவேன். அது பிறகு ஒன்னே மேடையில கூப்பிடுவாவ. பைத்தியக்காரன், அண்ணன் அரப்பு குடிக்கிறதுல தப்பே இல்ல. கிர்னை, மேடையில யாரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடப்படாதுன்னா என்ன நீ படிக்க வைக்கிறதுக்கு நான் உன்னைய பெருமைப்படுத்தியேன். கூச்சப்படாம மேடைக்கு அண்ணிய கூட்டிக்கிட்டு வரணும்னா எனக்கு கால் மட்டும் எனக்கு செம்மையா இருந்துன்னு வச்சுக்கான். பாக்காத நிக்க வாங்கி கட்டிட்டு போயிருப்பேன். என்ன ஏன் உனக்கு நீ என்னைய கட்டப்பட்டு படிக்க வைக்க உனக்கு யார நான் பெருமைப்படுத்த மாட்டேனா? எப்படி தட்டோட வா பிச்சை எடுக்க போவானா? இப்படி கேவலமா போட்டு 4 பேர் பாக்கச்சுல என்னடா நினைப்பாவ? எனக்காக தட்டோட காத்துரு, உனக்காக தோசையோட வாராயணும். இத வேற ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன். டிபில கிறுக்கி வச்சிருக்கேன் எல்லாம். அதையும் படிச்சிரு. ஆனா ஒரு தோசையை வச்சு கவிதை எழுதுனது நீதான்டா. படிடி. இருங்க, அதே ஹார்ட் ஷேப் தோசையை தான் டிபில வச்சிருக்கான். அதுக்கு மேல எழுதி இருக்கிறத படி. இவன் லட்சணம் எல்லாருக்கும் தெரியட்டும். ஒரு நாள் வியாழ சம்பந்தமா ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருப்பானா? வியாழ சம்பந்தமா படிக்கிறதுக்கு வியாழ தேடத்துக்கு 1008 லிங்க் அனுப்பி கொடுத்திருப்பேன். ஒன்னையாவது ஓபன் பண்ணி பாத்துருப்பானா? படி. இதுல மட்டும் தானே அவனுக்கு திறமை எல்லாம் தெரியும். ஆளை பொறுத்து கொஞ்ச நாள் இதுல காதலிச்சுட்டு சாவணும். அதை விட்டுக்கிட்டு ஏமா படிமா அடுத்தது என்னைய போட்டு எப்ப திட்டுவாருன்னு தெரியல. உன் பெயர் தெரியவில்லை, உன் முகம் தெரியவில்லை, ஆனால் உனக்காக ஹார்ட் ஷேப்பில் தோசை சுடுகிறேன். கவிதை கூகுள் மேப்ல உன்னை தேடுறேன். அண்ணி ஸ்டைலா படிங்க. இப்படி திக்கி படிக்கலாம். கவிதைக்கான அழகே போயிருது. கூகுள் மேப்ல உன்னை தேடுறேன். லவ் நெட்வொர்க்ல சிக்னல் கிடைக்கல. லைஃப் நெட்வொர்க்ல சிங்கிளா தான் இருக்கேன். என் ஹார்ட் சீக்கிரம் என் முன்ன வந்து நில்லுன்னு சொல்லுது. நீ வரும் வரை உனக்காக நானும் இந்த ஹார்ட் ஷேப் தோசையும் காத்துக்கிட்டு இருப்போம். இல்ல இதே தோசையோடய காத்துக்கிட்டு இருக்க போறேன். நாத்தம் பிடிச்சிருமே. ரோஸ், உங்களுக்கே மூளை இருக்குச்சுல, எனக்கு மூளை இருக்காதான்? புதுசா சுட்டு கொடுப்பேன். டெலிட் பண்ணுடா. என்னை மூளைக்குள்ள கவிதை எப்பயெல்லாம் உதிக்காது, எப்பயாதான் உதிக்கும். சரியான அழகா இருக்கான் போல. இப்ப டெலிட் பண்ண போறியா இல்ல அப்பன போல போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல பைத்தியக்காரா, என்னப்பா என்னைய தானே திட்டிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன, நீங்க என்னத்துக்கு குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்குதியா? இல்ல ஒன்னே திட்டச்சுல என்னைய வச்சுல திட்டியாரு. எத்தனை பேர்ல பாத்துப்பாவ தட்டோட வா நான் தோசையோட காத்துக்கிட்டு நிக்கேன்னு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வாழ்ந்து முடிச்சாச்சுலாம், செத்தப்படாம போயிருங்க. இல்ல நீ தப்பு செய்யச்சுலாம் அவர் என்னையும் சேர்த்து போட்டு திட்டியாரு. நிலன் இந்த வீட்டுல எத்தனையோ நல்லது செஞ்சிருப்பான். அப்ப எல்லாம் அவ அப்பாய போலன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஆனா நீ தப்பு செஞ்சா மட்டும் அப்பன போலன்னு சொல்லியாரு. என்னை பெத்தவரை பார்த்து கூட நான் இப்படி பயந்தது இல்ல. உப்பு தின்னா தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். அப்பா எனக்கு சேர்த்து அறுப்பு வாங்கி வச்சு தரதுக்கா இருக்கேன். முதல்ல அழிச்சு தள்ளல. இங்க இருங்க, நீங்க அடிக்கிறதுக்கா நான் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. என்ன ஏன்
துவால உரிச்சு தலைக்கீழ தொங்க விட்டுருவோம் பாத்துக்கா. ஒழுங்கு மரியாதை அந்த கர்மத்தை எல்லாம் டெலிட் பண்ணி விடு. இதனோட விஷயத்துக்கு இப்படி ஊதி ஊதி பெருசாக்குதியா எல்லாரும்? வியான வீட்டுல நான் எழுதின கவிதைக்கு என்னை பெருமைப்படுத்தி இருப்பாவ. இல்ல இந்த தோசை பத்திரமாட்டா எடுத்து வச்சிருக்கேன். தூர போங்க பாட்டி. என் ஆளுக்கு புது தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு தெரியும். இப்ப டெலிட் பண்ணல போனை வாங்கி சில்லு சில்லியா உடைச்சு விடுவோம் பாத்துக்கா. தானே ஒரு கவிஞருக்கு அருமை காமெடியனுக்கு எப்படி தெரியும்? எனது சரினே, நீ காமெடியன் இல்ல ஹீரோ தான். ட்ரங்க் ஸ்லிப் ஆயிட்டு இப்ப டெலிட் பண்ண போறியா இல்லையா? 24 மணி நேரத்துல அதுவே டெலிட் ஆகுதுக்கு போகுது. அது பிறவைக்கு என்ன அண்ணே? டெலிட் பண்ண மாட்டேன். சரி உனக்காண்டி எனக்கு கவிதை திறமையா அழிக்கேன் நில்லு. திறமைக்கு எல்லோலயும் இங்க மரியாதையே இல்ல. பாரு அழிச்சிட்டேன் போதுமா? இனிமே தட்டோட வரேன் துண்டோட காத்துக்கிட்டு எதையாவது போட்டேன் பியாத்துவம் பாத்துக்க மூஞ்ச. அண்ணன் இதுல என்ன குத்தம் இருக்கு? பாக்கியவியெல்லாம் என்ன நினைப்பாவ? இரு போன் அடிக்குது. இவனுக்கு இப்ப என்னவா? ஹலோ தானே சொல்லல. ஏம்ல அந்த ஸ்டேட்டஸ் டெலீட் பண்ண? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உனக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது, மத்தவியலுக்கு தெரியணும்ல அது. லைக் அவன் ஏம்ல டெலீட் பண்ணா? எனக்கு அதை கொஞ்சம் அனுப்பாங்க திருப்பி. மச்சான் என் கவிதை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காடா? இவனுக்கு கூட இருக்க அரக்கிருக்கனுங்க தான் இவனை கிடைக்கியது. ஆமாடா, இப்பதான் என் ஆளுக்கு ஸ்டேட்டஸ படிச்சு கொடுத்தேன். அவ சிரியோட சிரி. சரி டிபிலயே என்னத்தையோ மண்ணாங்கட்டி கருமான்னு சொல்லிட்டு கிறுக்கி வச்சிருக்கிறியே, அதையும் படிச்சு காட்டி கொஞ்சம் அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள டெலீட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆர்வத்துல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வைக்காம விட்டுட்டேன் பாத்துக்கா. மச்சான் எல்லோரும் அதை அனுப்புறியா? போன வயல மதன் 24 மணி நேரத்துல அதுவே காணாம போயிருக்கான். இப்படி சொந்த முயற்சியில வளரணும்னு நினைக்கிறீங்களா? அடிச்சு உட்கார வைக்காதுங்க. பாத்துக்கிட்டே இரேன். கால் தான் பிரச்சனை, கை நல்லா தான் இருக்கு. வாக்காதான் நிக்க. என்ன திறமை என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும். அன்னைக்கு பாரு. இதுல அப்படி என்னத்தையே கண்டாவலாம்? உன் பெயர் தெரியவில்லை, உன் முகம் தெரியவில்லை, உனக்காக ஹார்ட் ஷேப்ல தோசை சுட்டிருக்கேன், கூகுள் மேப்ல உன்னை தேடுறேன், லவ் நெட்வொர்க்ல சிக்னல் கிடைக்கல, லைஃப் நெட்வொர்க்ல சிங்கிளா இருக்கேன். இதுல என்னத்த அப்படி தப்பு கண்டுபிடிச்சிட்டாவலாம்? எனக்காக தட்டோட காத்துரு, உனக்காக தோசையோட வருகிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாக்கிவியலுக்கு கண்ணு சிலம்போல இருந்ததுன்னா எல்லாம் சரியா பட்டிருக்கான். அவிய கண்ணு மாத்திய வேலையை விட்டுக்கிட்டு என்னையும் மாத்தத்துக்கு வந்துட்டாவ. என்ன பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு? ஒரு வேளை மனசு மாறி இருப்பாரோ? உள்ளதா? ஆமா அண்ணி, இவன் போய் பவிக்காண்டிதான் பூ வாங்கிக்கிட்டு நின்னான். அது பிறகு என்னை பார்த்தானா, என்ன பார்த்ததான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு போலாம். உடனே பம்மிக்கிட்டே சொல்லலாம் இது அனமிக்கி அப்படின்னு. என்னமோ கொஞ்ச நேரம் பிந்தி அவனுக்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அவன் அல்வாயும் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கே வந்திருப்பான். மாப்பிள்ள பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், அது 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காவ, நீங்க ஒண்ணுக்கு வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவளுக்குள்ள ஒண்ணும் நடக்கலன்னா பவி என்கிட்ட வந்து சொல்லிருப்பான். என்னத்தையாவது அதை பத்தி கேட்கலாம், ஒரு வெடியாவது வெடிச்சிருப்பாளே, சிதம்பரம் இருமானாவது சொல்லிருப்பான். ஒன்னும் சொல்லல. அப்பயே எனக்கு புரிஞ்சுது இவன் சந்தோஷமா தான் இருக்காவ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கு என்ன சந்தோஷமா இருந்து தெரியுமா? எனக்கு இவன் பூ வாங்கிக்கிட்டு நிக்கச்சல நான் கேட்கனேன். யாருக்கு மக்களே நீ கேட்டவனா அப்படியே தோசைக்கல்ல தோசை திருப்பி போட்ட மாதிரியே போடான். அனமிக்கின்னு சொல்லலாம். வாங்கினது இவன் பொண்டாட்டிக்காண்டி. வேற பின்ன நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டதா அந்த அம்மா வேற என்ன முறைக்குது ஒரு மாதிரி. இவ கொடுமைக்கார மாமியார் போல நினைச்சுக்கிட்டியாவ. என்ன பாக்கத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? இப்படி ஒத்துமையா இருக்கணும் தானே ஆசைப்பட்டான். ஆமா, ஆசைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பிந்தனாலாம் நல்லதா தானே நடந்திருக்கு. இனிமே எனக்கு ஒண்ணுத்துக்கு கவலையே இல்ல. கார்த்திக்கும் பவிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கச்சலாம். சொந்தக்காரவியெல்லாம் என்னென்ன பேசினாவன்னு உங்களுக்கு தெரியும்ல நீ. உனக்கு புருஷனா இல்ல, இப்படியா ஒரு இடத்துல போய் விழுவேன் அப்படி இப்படின்னு பேசினாவ. அது பிறவைக்கு இவன் டிவோர்ஸ்னு வந்து நிக்கச்சலையாம். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கார்த்திக்க வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு கேட்டாவ எல்லாரும். அவனுக்கு நல்லது செய்யன்னு சொல்லிக்கிட்டேன் எல்லா கெட்டதையும் செஞ்சு வச்சிருக்கிறியேன்னு கேட்டாவ. இப்படி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை நீயே கெடுத்துப்புட்டியேன்னு என்னென்ன விதத்துல பேசினாவ. இன்னைக்கு 2 பேரையும் ஒத்துமையா பாக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது போதா அண்ணி, எனக்கு இது போதும். இப்ப இந்த நிமிஷமே கண்ண மூடினாலும் எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா இருக்கச்சுல இப்படி எல்லாம் பேசணுமா? சந்தோஷமா இருக்கனாலதான் சொல்லேன். இப்படியே பேச்சாந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க கார்த்திக். என்னம்மா புதுசா கல்யாணம் ஆன மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்க? இல்ல, இப்பதான் குளிச்சுக்கிட்டு வரையலோ. என்னடி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்க? இல்ல, இதெல்லாம் என்னத்துக்கு வாங்கிக்கிட்டு வந்தியா? எது? பூ. ஓ பூவா? நீங்க இவ்ளோ சொன்ன மனசு மாறுவியான்னு நான் நினைக்கவே இல்ல. எது? ஏ லூசு, இது உனக்கு மட்டும் இல்ல, அனமிக்க சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். உனக்கு பூ பிடிக்காது, நீ பூ வைக்கவும் மாட்ட, அவளுக்காண்டி தான் வாங்கினேன். உனக்கு வேணானா நீயே வச்சுக்காம், 2 பேருக்கு தாராளமா வைக்கலாம்னு நினைக்கேன். ஓ ஆமா, நீ என்ன நினைச்ச? ஒண்ணும் நினைக்கல. போங்க. ஏன்டி கத்துற? எப்ப கத்தல மெதுவா சொல்லேன். போங்க.
நான் சாப்பிட்டுட்டு வந்துறேன். நீ சாப்பிட்டியா? எனக்கெல்லாம் பசிக்கலாம், நீங்க போய் நல்லா கொட்டிக்கோங்க. பசிக்கலையா? அப்பனா சரி. சீ, காதலிக்கிவி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான். ஒண்ணு பையனுக்கு அம்மா அப்பாக்கு பிடிக்காம இருக்கான், இல்லனா பொண்ணுக்கு அம்மா அப்பாக்கு பிடிக்காம இருக்கான். ஆனா எங்க காதல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க தான் எப்பயுமே பிரச்சனை. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே வியாண்டான்னு டிவோர்ஸுக்கு போனோம். இப்ப 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. மொத இந்த தியாக்கு போன் பண்ணிட்டேன். யார் தியா? பவின். சரி நீ பேசு, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஹலோ, ஏய் உங்க 2 பேருக்கு எப்ப ஃபர்ஸ்ட் நைட்? பைத்தியம், போன வைடி. ஏய் தியா, பவின் நான் புறா கூப்பிடுறேன். மவளா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண குண்டுவேன். பவின் புறா கூப்பிடுறேன் டி வை. தியா உனக்கிட்ட நான் எல்லாம் ஷேர் பண்ணுவேன் தானே? ஆமாண்டி, இப்ப என்ன? உனக்கு அர்ஜுனனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சுதானே? பவி புறா கூப்பிடுறேன். ஏய் தியா, நான் ஃப்ரெண்ட் தானே? இந்த நடுராத்திரி இவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். தியா சொல்லிக்கிட்டு போன வை. வைடி போனா இங்க இப்ப நீ போன வச்சேனா உங்க வீட்ல உள்ளவி ஒவ்வொருத்தங்களுக்கா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னடி உன் பிரச்சனை? நீ சொல்லேன். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எனது ஃப்ரெண்ட்ஸா? நீ இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் எங்ககிட்ட பேசாதான், வை போனா. இடியா என்ன இவ போன வச்சுட்டா? ஏடி நீ என் ஃப்ரெண்டா? வேற பின்ன அவளுக்கிட்ட என்ன சொல்லதுக்கு? என்னத்துக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டா? உன் நல்லதுக்காண்டி ரொம்ப யோசிக்கையாளா இருக்கான். மொத படுத்து கட்டு உறங்குங்க. என்ன சந்தேகத்தை உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாச்சா? நீங்க இப்ப உள்ள வந்தியா? என் செல்ல பொண்டாட்டி நான் வெளியே போனாதானே? ஒன்னும் தேவையில்ல, விடுங்க. அனமிக்கு தானே பூ வாங்கிட்டு வந்திருக்குதியா? அப்படியே மேடம்க்கு வாங்கி கொடுத்து நீங்க வச்சு கிழிச்சிய மாதிரி. ஏண்டி என்ன தைரியத்துல தியாக்கு போன் பண்ணி இப்படி கேட்ட? நான் என்ன கேட்டனா? ஹலோ, நான் கேட்டுக்கிட்டு தான் நிக்கேன். அது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? 10ஆம் கிளாஸ் படிக்கச்சலாம். எப்படி 10ஆம் கிளாஸ் படிக்கச்சலாம்? நான் என் நண்பர் அர்ஜுன் கிட்ட சொன்ன விஷயம், நம்ம 2 பேரும் ஒரே மேடையில ஒன்னா கல்யாணம் பண்ணணும். ஆமாண்டி, ஒரே மேடையில ஒன்னா கல்யாணம் பண்ணணும். நீங்க 2 பேருமா? ஏச்சி வாய மூடுறீங்க. நான் எனக்கு வர போற பொண்ணா, அவன் அவனுக்கு வர போற பொண்ணா? ஒரே மேடையில ஒன்னா கல்யாணம் பண்ணணும், ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். ஆமா, 10ஆம் கிளாஸ் படிக்கச்சிலே அர்ஜுன் இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அம்மா அவசரப்பட்டதுனால கல்யாணம் தான் அவனுக்கு முன்னமே பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. 10ஆம் கிளாஸ்ல எனக்கு கொடுத்த வாக்கு அவனுக்கு என்னமா ஞாபகம் இருக்கான். எனக்காண்டி அவனுக்காண்டி நானும் காத்துக்கிட்டு இருப்போம். இந்த ஒரக்கனுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவளே. இன்னாளுக்காண்டி நானா அவருக்காண்டி அவர் பொண்டாட்டியும் காத்துக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து வியந்து போயிட்டியோ? ஆமா, வியந்து போயிட்டேன். அதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கிட்ட சொல்லாம அங்கேயும் எதுவும் நடக்காது. கொஞ்சம் விடுறீங்களா? உறக்கம் வருது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து புல்ல அரிக்குது, விடுங்க. உனக்கெல்லாம் நான் சொல்லதை பார்த்து காமெடியா தான் இருக்கான். ஆனா ஒரு நாள் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பேற்பட்டதுன்னு உனக்கு புரியும். நான் புரிய வைக்கலனாலும் அவன் புரிய வைப்பான் பாரு. நீ எனக்கு நல்லா புரிய வச்சுக்கிட்டு இருக்கடா. உனக்கு இருக்கு ஒரு நாள். ஏற்கனவே 6 மாசமா என்னைய நல்லா அலைய வச்சிட்ட. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்கு ஒரு நாள். மேல வந்ததுக்கு பிறவைக்கு இவ படுத்தோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா நமக்கு தான் உறக்கம் வர மாட்டேங்குது. தியா, ஓய் தியா. என்ன அர்ஜுன், ஏதாவது வேணுமா? எப்பயும் குடுப்பியேங்க, அதை குடுத்துக்கிட்டு அது பிறவைக்கு தூங்கு. சும்மா இருங்க அர்ஜுன், உறக்கம் வருதா? நீ குடுக்காம உன்னை உறங்க விடியதான் ஐடியாவே இல்ல. கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். குட் நைட். காத்துல பறக்க விட்டாச்சு, மேடம் உறங்கியாச்சு.